ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாய்பாபா உன்கிட்ட சில விஷயங்களை தனிமையில் பேசணும்னு தான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ அதை கண்டும் காணாமல் கடந்து போவதால் தான் இப்போது கைகூப்பி உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளு. இது வரைக்கும் நீ எத்தனையோ நாள் கவலைப்பட்டிருக்க, கண்ணீர் விட்டுருக்க. ஆனால் யாராவது அதுக்காக ஏன் எதுக்குன்னு கேட்டு உனக்கு நல்லது செஞ்சுருக்காங்களா? ஆனால் இதுவே நீ ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சேன்றது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே ஓடி வந்து உன்னை குற்றம் சுமத்தி ஒரு குற்றவாளியாக உன்னை பற்றி பேசுகிறதுக்கு மட்டும் இவங்களுக்கு தெரியுது. ஆனால் நீ கஷ்டப்படும் போது நம்மால் முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யலான்னு யோசிக்காத இந்த மனிதர்களை நினச்சி நீ எதுக்காகவும் கவலைப்படாத. யார் என்ன சொன்னாலும் நீ மன உறுதியோட உன் வாழ்க்கை நிதானமாக வாழ தயாராகு. இந்த சாயப்பாவும் கூடவே இருந்து என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சரி செய்ய போகிறேன். குடும்ப உறவுகளுக்குள் கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் வந்து நீ நிறைய பேர்கிட்ட பேசாமல் கொஞ்சம் மன வருத்தத்தோட மனஸ்தாபத்தோட பிரிஞ்சிருக்கிறது எனக்கு தெரியும். உனக்கான மன அமைதியையும் உறவுகளுக்குள் ஒற்றுமையையும் நெருக்கத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிடுறேன் என் செல்லமே. உன் மனசுக்குள்ளேயே வெளியே காட்டாம எல்லா உணர்வுகளையும் புதைச்சி வச்சுக்கிட்டு மன வருத்தத்தோடும் கவலையோடும் ஏதோ உயிருள்ள ஒரு ஆளாக நீ நடந்துக்கிட்டு இருக்கே தவிர உண்மையான அமைதி உனக்குள்ள இல்லைன்னு எனக்கு தெரியும். புரிதலோடும் பொறுமையோடும் நீ இருக்கும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் அழகானதாக மாறும். உன் மேலே அக்கறை உள்ள மனிதர்கள் யாருங்கிறத அவங்க பேச்சின் மூலமாக கவனமாக கண்காணித்து தெரிஞ்சுக்கோ. ஏன்னா அக்கறை உள்ளவர்கள் தானாகவே உன்னை தேடி வந்து என்ன ஏதுன்னு பேசுவாங்க, கேட்பாங்க. உண்மையான அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்ட மனிதர்களிடத்தில் நீ பேசும்போது உன் மனசுக்கும் ஒரு ஆறுதல் உண்டாகும். உன் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அல்லவா? எந்த சூழ்நிலையிலையும் மௌனத்தை வளர்க்காதே, புரிதலை வளர்த்து கொண்டு உன் உள்ளத்தில் இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிதலோடு செயல்படுத்தும் போது அது உன் வாழ்க்கைக்கு நல்லபடியாக இருக்கும். நீ நினைக்கிற அளவுக்கோ நீ பயப்படுற அளவுக்கோ உன் வாழ்க்கையில் எதையும் தவறாக நடக்க விட்டுட மாட்டேன். முதல்ல பயப்படுவதை நிறுத்து. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. நீயாகவே கண்டதையும் கற்பனை செஞ்சு நம்பிக்கை இழந்து இருக்க வேண்டாம். உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது. இந்த சாயப்பா உன்னை என்றைக்கும் எந்த குறையும் இல்லாமல் நிம்மதியாக வாழும்படி செய்வேன். நீ நினைத்ததை காட்டிலும் உன் வாழ்வை நல்லபடியாக உயர்த்த போகிறேன். எந்த தடையும் பிரச்சனையும் இல்லாமல் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தெளிவான மனசையும் வற்றாத செல்வத்தையும் நிம்மதியான தூக்கத்தையும் குறைவே இல்லாத மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க தான் வந்திருக்கேன் என் செல்லமே. இது எல்லாமே தான் இந்த வருஷம் இனி வரப்போகிற காலங்களில் நடக்க போகுது. நீ எதை நினச்சி மனசு வருத்தப்பட்டியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். எல்லாமே உடனுக்குடனே நடக்கணும்னு அவசரப்படாத. தாமதமானாலும் நான் உனக்கு சிறப்பானதை சரியான நேரத்தில் நடத்தி கொடுக்குறேன். என் சம்மதம் இல்லாமல் எந்த தீங்கும் துயரமும் உன்னை தொட விடமாட்டேன் என் செல்லமே. நீ யோசிக்காத, நீ சற்றும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை தான் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல செய்தியொன்றை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்ப்பதும் உன் கைகளில் வந்து சேரும்படி செய்ய போகிறேன். எது உன்னை விட்டு போனாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏன்னா மரத்தில் இருக்கிற இலைகள் உதிர்ந்த பிறகுதானே மரத்தில் புதிதாக அழகாக புத்துணர்ச்சியோடு கூடிய பசுந்தளிர்கள் உருவாகுது. உன் வாழ்க்கையிலையும் நான் வசந்த காலத்தை உருவாக்கி தர்றேன். நம்பிக்கையோட நீ பொறுமையாக காத்திருக்கும் போது கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எது உனக்கு பெருசாக தெரிஞ்சிச்சோ அதுவே உனக்கு சாதாரணமாக அற்பமாக தெரியும். எதை பெருசாக பிரமிச்சு வியந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தியோ அதை பார்க்கும்போது உனக்கு வெறுப்பாகவும் சலிப்பாகவும் கூட மாறலாம். எதை அற்புதமாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி காத்துக்கிட்டு இருந்தியோ அதையே வேணான்னு தூக்கி குப்பையில் போடுற அளவுக்கு உன் மனசு வெறுத்து போகும். புனிதமாக நினைத்ததை வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளக்கூடிய விஷயங்களும்
வாழ்க்கையில் நடக்க தான் செய்யும். ஏன்னா வாழ்க்கையும் சரி மனித மனங்களும் சரி எப்போதுமே ஒரே மாதிரி இருப்பது இல்லை அல்லவா? நீ சிரிக்கும்போது மனசில் எவ்வளோ சோகத்தை வச்சுக்கிட்டு சிரிக்கிறேன்றது எனக்கு தெரியும். நீ கோபப்படும்போது அதை எதுக்காக நீ படுற, எதுக்காக நல்ல எண்ணத்தோடு இப்படி கோபத்தை வரவழைச்சிக்கிறேன்றதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க உன்னை ஒதுக்கி வைப்பாங்க. நீ தேவைன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்து உன் புகழ் பாடுவார்கள். யான் உன்னை புகழ்ந்தாலும் எல்லாம் விட்டாலும் நீ அதில் மயங்க வேண்டாம். உன்னை விலக்கி வச்சவங்களுக்கு எப்போது உதவி தேவைப்பட்டு உன்னை தேடி வர்றாங்களோ அப்போது அவர்களை நீ ஒதுக்கி வச்சிடு. ஏன்னா தப்பு செஞ்சவங்களுக்கு அவங்க வழியிலேயே போய் பாடம் கற்றுக் கொடுத்தாதானே சரியாக இருக்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்ட பந்தயம்தான். இங்கே வெற்றியா தோல்வியாங்கிறது முக்கியமல்ல. அந்த ஓட்ட பந்தயத்தில் நீ கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தா ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக நீ முதலிடத்துக்கு வந்து முன்னேற்றம் அடைந்திடுவாயேன்னு செல்லமே. உன்னை படைச்ச இந்த சாயப்பா நானே உன் கூட இருக்கும்போது உன் மனசை உடைக்கிறவங்க யார் என்ன செஞ்சாலும், உன் மனசு நோக்கும்படி செஞ்சாலும் அதை நீ நினச்சி கவலைப்பட வேணாம். எத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து உன் மனசு உடையும்படி விஷயங்களை செஞ்சாலும் அத்தனை முறையும் அதை சரி செஞ்சு இந்த சாயப்பா உன்னை அழகான வாழ்க்கையை வாழச் செய்வேன். கடந்த காலத்தையும் அதில் நடந்த விஷயங்களையும் உன்னால் மாற்ற முடியாது. அதே நேரத்தில் மறக்கவும் திருத்தி அமைக்கவும் முடியாது. எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் தைரியத்தை வச்சுக்கோ. உன் எதிர்காலத்தை அழகாக்கி உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். 1000 பேரை நண்பர்களாக வைத்திருப்பது பெருமை அல்ல. 1000 பேர் உனக்கு எதிராக இருந்தாலும் உனக்காக அவர்களை எதிர்க்கக்கூடிய நண்பர் ஒருவன் இருப்பது தான் பெரிய விஷயம். போராடு. வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற நம்பிக்கையோட போராடு. உன்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொன்னவங்களே நீ எப்படி செஞ்சேன்னு வியக்கும் வரைக்கும் போராடி முயற்சி செய். ஒருபோதும் நம்பிக்கை இழந்துட வேண்டாம் என் செல்லமே. உனக்கான நல்லதை எல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். வாழ்க்கை எப்போதும் எளிதாகவே இருந்துராது. வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய காயங்களை ஒரு பாடமாக எடுத்துக்க கற்றுக்கோ. இன்னைக்கு உனக்கு கஷ்டமாக இருக்க விஷயம் நாளைக்கே உனக்கு சாதகமாக மாறும். இன்னைக்கு உனக்கு வலியை கொடுக்கிற விஷயம் நாளைக்கே உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றும் என் செல்லமே. யார் உன் தகுதியையும் உன்னை பற்றியும் உன் திறமையை பற்றியும் புரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவர்கள் உன்னை தூக்கி விடுவார்கள். யார் உன் தகுதியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவர்கள் உன்னை தூக்கி எறிவார்கள். உன்னை தூக்கி விடுறவங்களுக்கும் சரி தூக்கி எறிகிறவங்களுக்கும் சரி 2 பேருக்குமே நன்றி சொல்லிக்கிட்டு உன் வாழ்க்கை பயணத்தை நீ வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. இப்போது உனக்கு நல்ல நேரம் கூடி வந்திருக்கு. இத்தனை நாளாக நீ காத்திருந்தது போதும்னு தான் இப்போ உனக்கான மிகப்பெரிய பரிசை இந்த சாயப்பா உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். கலங்கிய நீரும் குழம்பிய மனசும் ஒரு நாள் தெளிந்தே தீரும். நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு கெட்டது நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு சில பேர் உனக்கு எதிராக என்னதான் காரியம் செஞ்சாலும் அதை உனக்கு நல்லதாக நான் மாற்றி கொடுக்குறேன். நீயாகவே வருத்தப்பட்டுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். இப்போது நீ கஷ்டப்பட்டு உழைப்பதற்கான பலன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. நீயும் மேன்மை பெற்று வாழ்க்கையில் உயரப்போகிற. எல்லாரும் உன்னை விட்டு விலகி போகணுன்னாலே யோசிப்பாங்க. நீ நம்பிக்கையாக சொல்லக்கூடிய நல்ல ஆறுதலான வார்த்தைகளுக்காகவே உன்னை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும் என் செல்லமே. இப்படி நீ பல நல்ல பண்புகள் கொண்ட நல்ல பிள்ளையாக இருக்கும்போது எதுக்காக வருத்தப்படுற? என்னை சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களே வந்து சேரும். உன்னை உயர்த்தும் தகுதியை உருவாக்கிக்கோ. சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் சாதகங்களையும் எல்லா விஷயங்களையுமே இந்த சாயப்பா உனக்கு சாதகமாக முடிச்சு தர்றேன். நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன்னா அது கெட்டதாக இருக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. அதனால் கேட்டதை தரலன்னு சொல்லாமல் நல்ல வேளை கெட்டதை தரவில்லைன்னு மகிழ்ச்சி கொள்ளப்பட தயாராகு. இருப்பதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய். இல்லாததை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். உன்னை படைச்ச எனக்கு எதை எந்த நேரத்தில் கொடுக்கணும் நல்லா தெரியும். உனக்கு தேவையானதை உரிய நேரத்தில் நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். எதையும் யோசித்து கவலைப்படாமல் என் சாயப்பா என் கூட இருக்காரு. என் வாழ்க்கை நிச்சயம் சுகமானதா சந்தோஷமானதா மாறும்னு வாழ தயாராகு.
வாழ்க்கையில் ஜெயித்தவங்கெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் அல்ல. யார் ஒருவர் கடினமாக உழைக்கிறாரோ அவர் பெறக்கூடிய வெற்றி தான் நிரந்தரமான வெற்றியாக, அவரை அதிர்ஷ்டசாலியாக மாற்றக்கூடிய விஷயமாக இருக்கு. என்னை மனசார நம்பி வணங்கும் உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் என் தங்கம்.